சீக்கிரமாமா. நீங்க சொன்ன மாதிரி நான் குளத்துல குளிச்சு நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் ஒரு சுத்திட்டு வந்தோடனே எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்களால எனக்கு வாழ்க்கை கட்டிச்சு ஆத்தா. உங்களால எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. சொன்னதால எனக்கு பேச்சு வந்துருச்சு. ஆத்தா சொன்னதால பேச்சு வந்துருச்சு ஆத்தா. ஆத்தா, என் பொண்ணு வயசுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. ஆத்தாவை நம்பித்தான் வந்திருக்கேன். நீதான் வழிகாட்டணும் தாய். அடுத்த மாசம் கல்யாணம் நடந்துரும். அது வரைக்கும் வெள்ளிக்கிழமை கோயில்ல விளக்கேத்தி வச்சுட்டு வா. காணிக்கையை பலமா வச்சுட்டு போமா. இதுவரைக்கும் பிறந்த குழந்தை எதுவும் தங்கல. இப்ப நான் மாசமா இருக்கேன். இதாவது இது நிச்சயமா நிறைக்கும். சுகத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கும். உன் சக்திக்கு தகுந்த மாதிரி அன்னதானம் பண்ணு. குழந்தை விஷயம் கை நிறைய காணிக்கையை சந்தோஷமா வச்சுட்டு போமா. என் குழந்தைக்கு ஜன்னி வந்து கை காலெல்லாம் எழுதி வச்சாத்தா. நீதான் என் வீட்டுக்கு வந்து தீபதி வைக்கணும் ஆத்தா. பாத்தா, என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லாத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. உன்னதான் நம்பி இருக்கேன் ஆத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. குழந்தைக்கு தீபதி போட சொல்லுறியா? என் குழந்தைய காப்பாத்தி சொல்லுறியா? உன்னதான் நம்பி இருக்கேன் ஆத்தா. உன்னை கை விட்டுடாதா. குழந்தைய காப்பாத்தி கூடாதா. ஐயோ, ஆத்தால பாத்துக்கிறீங்களே. என் குழந்தைய காப்பாத்தி கூடாது. அருள்வாக்கு முடிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. வேலு கட்டி இருக்கிற வெள்ளையாடு கூட சுதந்திரமா தெரியுது. எனக்கு அந்த சுதந்திரம் கூட கிடையாது. ஆத்தாவா ஆத்தா. ஆத்தாவை நான் பார்த்ததே இல்லை. ஆத்தாவுக்கு மேல 60 வயசு கிழவி கால்ல மஞ்சள் தண்ணி ஊத்தி கால் மண்ணு போய் திருநீரை வச்சுக்காங்க. என்ன இதெல்லாம்? என் கூட பிறந்த அண்ணன் கூட கால விழுந்து அப்பெல்லாம் என் மனசு எப்படி பதறது தெரியுமா? நான் கூறி சொல்றேன், அது பழிக்குது. அதுக்காக என்ன தெய்வமாவே ஆக்கிட்டா எப்படி? ஒரு சாதாரண பொண்ணா மத்தவங்களுக்கு மதியில் நடக்க விட மாட்டீங்களா? நீ குறி சொல்றதுல இப்ப 10க்கு 10 பழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை இந்த கிராமத்து ஜனங்க நம்புறாங்க. அவங்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் வியாபாரி தான். சோறும் சொகுசான வாழ்க்கையும் தான் சொர்க்கம்னு அவர் நினைக்கிறார். இந்த 15 வருஷமா நீ எந்த நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கியோ அதையே தான் நானும் அனுபவிக்கிறேன். வா. உன்னை பெற்றவங்க இருந்திருந்தாங்கன்னா உனக்கு நேரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்திருப்பாங்க. உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும்.
விடுடி, உனக்குன்னு ஒருத்தன் பிறக்காமலா போயிருப்பான். தம்பி தர அந்த கிழவி நம்மள எல்லாம் கண்ணா பண்ணு திட்டாப்பா. யார் அந்த கேள்வி? ஓடி விட்டு கோழிக்கார கிழவி. எங்க இருக்கா அவ? தேரடியில தான். தம்பி தர தண்ணி அடிச்சிட்டு நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? சரி, ஆயிரத்தி நிறுத்து. சொல்றல நிறுத்து. உங்க வீட்டுல அழவ எங்க ஆட்டோ செத்துருச்சு. எப்போ? நேத்து ராத்திரி. என்ன கல்யாணமா இத்தனை வருஷமாச்சு, இன்னும் ஒண்ணும் காணமே. என் புருஷனை கேளு, அது குடிச்சு போட்டு நல்லா தூங்கி போடுது. நான் என்ன பண்றது? சுடத்தண்ணி ஊத்து முகத்துல கெடுத. அது யாரு வவுறு தள்ளிக்கிட்டு? ஒரு தங்கச்சியா? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படின்னா உன் புருஷன் மூச்சிட்டு இருக்கும் நீ தூங்கிட்டியா? இந்த துப்பு கடை பேசுக்கணும் குறைச்சது இல்ல. எடைக்கு எடை 3 முட்டை போட்ட வாத்துக்கறி இலவசமா குடுறா. எதுக்கு? எதுக்கா? கறிய அவ்வளோண்டு எடுத்து கொஞ்சம் எலுச்சப்பழம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு போட்டு வறுத்து உன் புருஷன் குடு. தொந்தரவு கழுத. பொண்ணா தாளுக்கு கொழு போட போறா கறிய. கறியை வச்சு தங்கச்சி குடுக்கறாத கண்ணு. அப்புறம் அவங்க பாபா போன மாசம் காணிக்க பலமா வந்துச்சா? உத்தமபாளையம் கவுண்டரோட மாந்தோப்பு இருக்குல்ல, அந்த 40 ஏக்கரையே உன் பேரு பத்திரம் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஆசாரிட்ட சொல்லி 8 கல்லு பேசரி வைரத்துல செய்ய சொல்லியிருக்கேன். எல்லாம் உனக்குதான். இப்ப நீ அழகாதான் இருக்க. இன்னும் வைர முகுத்தி போட்டா எடுப்பா இருக்குமேனுதான். என்ன பதில் பேசாம போற? தினமும் கேட்கிற வாய்ப்பாடு தானே. 40 ஏக்கரா உன் பேர்ல வாங்கியிருக்கேன். வைர மூக்குத்தி வேற செய்ய சொல்லியிருக்கேன். இப்படி எடி நின்னா அப்படி கிட்ட வாயண்டி வாடி. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மாந்தோப்பு வாங்கியிருக்கேன், வைர மூக்குத்தி வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்களே, அதுக்கு பதிலா ஹம்சவேணிக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கேன்னு சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஹம்சவேணிக்கு கல்யாணமா? கட்டிக்கிறவன் கால் மேல கால் போட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். காலமெல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தினவன் கை கட்டி சேவகம் பண்ணணும்ன்றீங்க. விவரம் புரிஞ்சு ஏண்டி புத்தியெல்லாம் பேசுற? அது சின்ன பொண்ணு, கன்னி பொண்ணை கரையேற்றினாதாங்க நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அடி போடி பைத்தியக்காரி. கறக்கிற வரைக்கும் கறக்கணுங்கிறது நாம செஞ்ச புண்ணியம். காலமெல்லாம் கன்னியாவே இருக்கணுங்கிறது அவ தலையெழுத்து. தம்பி தர இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். கல்லு குடிக்க போறேன். ஒரு பய என்ன கிண்டல் பண்ண கூடாது, கேள்வி கேட்க கூடாது. அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய எதுக்கு? டேய், இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது? டேய், இப்பதானே சொன்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு.
சொல்ல இல்லையா? சரி சரி. ஏண்டா குட்ட, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு, கல்யாணம் எப்படா? அடுத்த வெள்ளிக்கிழமை. ஓஹோ. ஏண்டா நெட்ட, உனக்கு எப்ப கல்யாணம்? விடிஞ்சா கல்யாணம் தான். மப்புல வர மறந்துடாதீங்கடா. அப்ப நாளைக்கு ராத்திரி கும்தல கட்டி கும்மா. எவனுக்கோ கல்யாணம் நடக்குது, நான் கேட்கிறேன்னு கோச்சுக்கிறாளப்பா. ஐயோ, நான் மனசன்டா, நான் மனசன். இந்த புரியாதவங்க மத்தியில இருந்து என்ன பண்ண? தம்பித்துற, நான் சாக போறப்பா, நான் சாக போறேன். என்ன சாக போறேன்னு சொல்றீங்க? எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போறேன். போட்ட தம்பி, ஏடா உடம்பு இன்னும் 1000 கூப்பிடுங்க தம்பி. இது அவனுக்கு 100வது தற்கொலை. கோமாதா, கோமாதா, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிறுத்து. இல்லையா? நிறுத்தியா? நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிப்பாட்டு. நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிறுத்தியா? அம்மா. ஏன் நின்று விட்டாய்? நிலைதடி மாறி விட்டாயா? என் உயிரை மாய்த்துக் கொள்வென்று நான் முடிவு பண்ணி விட்டேன். நந்தி மாதிரி குறுக்க நிற்காதீர்கள். வாருங்கள், வந்து ஏறுங்கள். உங்கள் 8 குழம்புகளும் வட்டி சக்கரமும் என் மேல் ஏறட்டும். என் உடம்பு சல்லடை செல்லடை ஆகட்டும். இந்த 80 கிலோ உடம்பு இருந்தென்ன செத்தென்ன. ஜெய் ஜக்கம்மா. ஏண்டா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்டு குறுக்கால படுத்துட்டு கேட்டா பண்ற? ஏத்தா வேலை வண்டிய? ஐயோ, ஏத்துறாருங்கய்யா. இது யாரு வண்டி நினைச்ச? ஆத்தா வர்ற வண்டியை மறிக்க அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா? அத்தாவா? அத்தா, அத்தா, அத்தா. எல்லா பேரும் என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு எப்ப கல்யாணம் நடக்க? சொல்லாத்தா, சொல்லு. சொல்லாட்ட இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னத்தா நாரா? கல்லு தான் குடிச்சாங்க. தாய், நீ போறேன். அத்தா, சீக்கிரம் சொல்லாத்தா, அந்த ஆளு அடிக்க வராரு. அத சொல்லாத்தா. பொங்க வைக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆத்தா கிட்ட போதையில கேள்வியா கேட்டுட்டு இருக்க. என்ன திமிரா? தம்பி தர